எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அவரோட பேஜை பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய வந்துட்டு ஹேர் குரு மாதிரியே வந்துட்டு அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மேஜிக்கலான ஒரு லிக்விட் எடுத்து ஸ்கேல்பில் வந்துட்டு ஸ்லாதர் பண்ணுறாரு. அது ஒரு ரெவல்யூஷனரி மூமெண்ட்டாக மாறி அது வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு. இது ட்ரீட்மெண்ட் இல்லைங்க, இது ஒரு கெமிக்கல் த்ரில்லர். இந்த மாதிரி ஹேர் க்ரோத் கேம்ப்னு சொல்லிட்டு நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. பட் யாருக்கு தெரிஞ்சது இது ஒரு எமர்ஜென்சியான ஆஃப்தால்மிக் சிச்சுவேஷனா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் பஞ்சாப்ல ஒரு இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இதே மாதிரி லிக்விட் தடவி ஆஃப்தால்மிக் எமர்ஜென்சினால ஒரு 65 பேர் வந்துட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. எதர் அந்த சொல்யூஷன், அவங்க தடவுற சொல்யூஷன்ல ஒரு அன்டைல்யூட்டட் ஆசிட் இல்லாட்டி ஒரு ஆல்கலி இருந்து அதனால ஐல வந்துட்டு பர்ன் ஆகி ஒரு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ல இருந்து ஒரு பிளர்ட் விஷன் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி மேஜிக்கல் போர்ஷன், மென்டல் போர்ஷன் சொல்லிட்டு நம்பிக்கிட்டு தயவு செய்து உங்க ஹெல்த்தை வந்துட்டு ரிஸ்க்ல விடாதீங்க. நார்மலா ஒரு மெடிக்கல் இல்லாட்டி டாபிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா பண்ணாலே 3 to 6 months ஆகும் ஒரு ஹேர் க்ரோத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு காமிக்கிறதுக்கு. இந்த மாதிரி 20 நாள்ல வந்துட்டு முடிய வளர்த்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறவங்களெல்லாம் கடவுளாக்காதீங்க. பாய்.